ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க இதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டேட்டெல்லாம் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் இதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஏயுடி சிஏடியில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. எப்பவுமே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வந்து நல்லா உடச்சிட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. இதுதான் வந்து சினாரியோ சரிங்களா. நம்மளுடைய கெஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்றது ஒரு கெஸ்ஸு. லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் போகும் அப்படின்றது நம்மளுடைய கெஸ்ஸு மார்க்கெட்டில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டுன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆர்டர் பிளாக் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க்கெட் எப்படி வந்து அப்ரோச் ஆகுது ஆர்டர் பிளாக்குக்கு அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் நல்ல இம்பல்சிவாக உடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ட்ரேடை பார்த்தோம்னாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம். நம்ம எடுக்கிறதுலையே வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி இம்பல்சிவான மூவ் இருக்குது அப்படின்னாலே மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டிஸில் எந்த சைடு அது இம்பல்ஸாக கொடுத்துருக்குதோ அந்த சைடில் தான் மூவ் ஆகும் சரிங்களா. அதுக்காக தான் இம்பல்ஸ் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. இங்கே இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நல்லா பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு இல்லை சரிங்களா. அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயமும் கூட. என்ன பண்ணுது, மார்க்கெட்டு வழக்கம் போல் வந்து கீழே இறங்கி வருது, வந்து ஒரு மிடிகேட்டு சரிங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் சரிங்களா. இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸு. டேக் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வைக்கிறதுக்கு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா இங்கே கூட வச்சுக்கோங்க சரிங்களா. ரெகுலராக நம்ம வைக்கிற மாதிரி ஒரு 1 hour வெளியில் கூட வச்சுக்கலாம். டார்கெட் வந்து இது சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சடன்னு மார்க்கெட் என்ன பண்ணும், நீட்டாக ஏற்றிடும். இப்போ நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு சரிங்களா. ஓகே, நம்ம இப்போ ஆர்ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வின்னிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆர்ஆரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1:3 இல்லை இப்படி வந்து மடக்கி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1:3.96 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. பட் வந்து வின்னிங் வந்து எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வைக்கிறது கொஞ்சம் சேஃபர் ஜோனாக இருக்கும் ஓகேங்களா. இந்த ஒரு ஈஸி ட்ரேடு சடனாகவும் முடிஞ்சிருச்சு சரிங்களா, அதுதான் உண்மை. இப்போ மார்க்கெட் வந்து இதோட வந்து நிறுத்திடுச்சா அப்படின்னா வந்து அதுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் போயிருக்குது. பட் அதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் இல்லாமல் போகிற மாதிரி சரிங்களா. அதே மாதிரி சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த லெவல் போனதுக்கப்புறமே மார்க்கெட்டில் அந்த பவர் வந்து முடிஞ்சிருச்சு. பவர் முடிஞ்சோன்னா லைட்டாக புஷ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணியிருக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் வந்து நமக்கு வந்து ஸ்வீப் பண்ணி சிஹெச் அடிக்கிற மாதிரி அடிச்சிருச்சு. ஸோ பெட்டர் வந்து நம்ம இந்த ஒரு சாலிட் டார்கெட்டில் இருக்கிறதே வந்து பெட்டர். ஆக்சுவலாக இதுவே வந்து சூப்பர் சாலிட் ரீசன்ட் ஸ்விங் ஹைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த டார்கெட்டை. இது TP1 நம்ம எடுத்துக்கலாம். TP2 பார்த்திங்கன்னா தான் இதை நம்ம வைக்கவே முடியும் ஓகேங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை என்னுடைய காண்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.